நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில வேலை, தொழில், வீடு, இந்த மூணும் இல்லாதவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எதிரியும் அல்லது கடனோ அல்லது நோயோ இந்த மூணுல ஏதாவது ஒன்னாவது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஸோ வேலை இல்லாம கூட, தொழில் இல்லாம கூட, ஏன் வீடு இல்லாம கூட இருக்க முடியும். இருந்திருப்பாங்க, இருந்து கொண்டு இருப்பார்கள். ஆனா கடனோ நோயோ எதிரியோ இல்லாம யாருமே இங்க இருக்க முடியாது. மூணுல ஏதாவது ஒண்ணு இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை அழிப்பதற்கு, குறைப்பதற்கு நாம் போராடி கொண்டுதான் இருப்போம். அப்படிப்பட்ட அந்த மூன்றையும் அழித்து குறைத்து நமக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா அது செவ்வாய் பகவான் தான். அதனாலதான் அங்காரகன் என்று சொல்கிறோம். அதை நவகிரகத்துல சேனாதிபதியாக இவரை சொல்கிறோம், வீரனாக சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வீரன் 12 வந்து அமர்ந்த போகிறார். அதன் ரீதியாக விஸ்வரூப வெற்றியை பெறப்போகிறீர்கள். நீங்கள் யார்? மகர ராசியில் பிறந்த நீங்கள் தாங்க. ஸோ வாழ்க்கையில கிடைக்காத வெற்றி, அடங்காத எதிரிகள், ஓயாத நோய் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, இந்த மூன்றும் குறைவதற்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி உதவுகிறது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ பதிவினை முழுமையா பாருங்க. பேர் நம்ம சேனல்ல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் ராகு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, செவ்வாய் பகவான் உங்களுடைய மகர ராசியில தான் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அதனால மற்ற எல்லா ராசியினருக்கும் எப்படியோ இந்த செவ்வாய் பகவான் தெரியாது. ஆனால் உங்களுக்கு மட்டும் மிகுந்த நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா தன்னுடைய உச்ச வீடு என்பதால் உங்களுக்கு எப்பவுமே செவ்வாய் ஒரு ஸ்பெஷல் ஒரு பலன் அப்படின்றது கண்டிப்பா செய்வார். அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய மகரத்திற்கு 4ஆம் இட மேஷத்திற்கும் 11ஆம் இட விருச்சிகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இப்ப எங்க இருக்கிறாரு? விருச்சிகத்துல தான் இருக்கிறார். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே பயிற்சி அடைந்து 12ஆம் இடம் தனுசுக்கு போகிறார். அங்க ஏற்கனவே சூரியன் இருக்கிறார். அப்போ சூரியனோடு இணைகிறார். மேலும் மகரத்திற்கு 4ஆம் இட மேஷத்தில் குரு அமர்ந்து கொண்டு தன்னுடைய 9ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய்க்கு மேலும் பலம் கிடைக்கிறது. செவ்வாய், குரு, சூரியன் மூணுமே நட்பு கிரகங்கள் தான். அதனால கிரக யுத்தம் இல்லை, பயப்பட தேவையில்லை. இப்போ குரு பலனும் கிடைத்து செவ்வாய்க்கு மேலும் பலம் கிடைக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில் என்னென்ன நல்ல விஷயம் நடக்க போகுது? முதல்ல மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் வீடு மேசம், அதற்கு அதிபதி செவ்வாய். 11ஆம் வீடு விருச்சகம், அதற்கு அதிபதி செவ்வாய். ஸோ 4க்கும் 11க்கும் உரிய பலன் 12ல. அதிலும் குரு பார்வை கண்டிப்பா மிகப்பெரிய சக்சஸ் இருக்க போகுது. அது எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா 4ஆம் வீடு என்பது கல்வியை குறிக்கும். படிப்பிற்காக பயணம், வெளிநாடோ வெளி மாநிலமோ வேற ஊருக்கோ போக போறீங்க. ஸோ கல்வியில விரைய செலவு உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 12ல மறைஞ்சிருக்கிறாரு. ஆனால் பயணம் கண்டிப்பா, அந்த பயணம் கல்விக்காக இருக்கும். 2வது, சொந்த வீடு கட்டணும், வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் ஆரம்பிச்சிடும். சொந்த வீட்டில் நீங்க காசை விரயம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 12ஆம் வீடு. ஆனா அது சொந்த வீடாக இருக்கு. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதே போல பூர்வீக சொத்து இருக்குது, கோர்ட்டு கேஸ் வழக்கு நடக்குது, அந்த வீட்டை கட்ட முடியல, இல்லை வாங்க முடியல, சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். என்ன கொஞ்சம் நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்னதான் விரயத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் சூரியனுடைய இணைவு இருப்பதால் அரசு சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் சாதகமாக உங்களுக்கு முடியும். ஸோ வாழ்க்கை துணையோட பிரச்சனை, வழக்குகள் இருக்குது, அதுவும் இப்போ முடியக்கூடிய தருணமாக அமைந்துவிடும் உங்களுக்கு. சரிங்களா? வண்டி வாகனம் அபிவிருத்தி ஏற்படும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. மண், விவசாய நிலம், விவசாய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, நெருப்பை அடிப்படையாக கொண்டு ஹோட்டல்லாம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம். ஸோ தொழில் விஷயத்தை தைரியமா தொடங்கலாம். 11ஆம் இட விருச்சிகத்துக்கு இந்த செவ்வாய் அதிபதி 12ல இருக்கிறாரு. ஸோ மூத்த சகோதரர்கள் இடம் மாறுவார்கள், அவர்களுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் நடந்து வெளியேறுவார்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்து நீங்க நல்ல காரியங்கள் செய்ய முடியும். சரிங்களா? வரக்கூடிய லாப பணத்தை வேற ஒரு இதுல முதலீடா நீங்க போடக்கூடிய தருணமாக இது இருக்கு. ஒண்ணு இடம் வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, இல்ல ஒரு பிசினஸ்ல போடுவீங்க, அல்லது வெளிநாடு போவீங்க, அல்லது கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ வரக்கூடிய லாபத்தை வேறு இதில் முதலீடாக செய்யக்கூடிய தருணமாக இது இருக்கும். மேலும் செவ்வாய்க்கு பார்வை பலன் உண்டு. சரிங்களா? 4, 7, 8 குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். ஆனா செவ்வாய் பார்த்தா அந்த வீட்டுடைய பலனை இவர் கையகப்படுத்திடுவார். சரிங்களா? ஸோ அதனுடைய அடிப்படையில் 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுக்கு 3ஆம் இடம் மீனத்தை பார்க்கிறார். மீனம் என்பது மகரத்திற்கு 3ஆம் வீடு. ஸோ அதை பார்க்கிறார். அடங்காத சகோதர பிரச்சனைகள் அடங்கும். ஸோ
பாசமான உறவுகள் கூட சொத்துன்னு வந்துட்டா பங்காளியாக மாறி இருப்பாங்க. அப்படி பங்காளியாக மாறி பகையாக இருந்த உறவுகள், சகோதர உறவுகள் மூலமாக நடந்த உங்களுக்கு துரோகம், சூழ்ச்சி, அவர்களால் வந்த எதிர்ப்புகள் இப்பொழுது வில்லாக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து முயற்சிகள், புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். சிறுதரம் செய்யக்கூடிய வண்டி வாகன அபிவிருத்தி யோகங்கள், வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு கண்டிப்பாக. இதற்கு அப்புறம் 7ஆம் பார்வை, செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை மிதுனத்தில் பதிவு. உங்களுடைய மகரத்திற்கு மிதுன ராசி என்பது 6ஆம் வீடு. தொழில் போட்டி, வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகள் இரண்டும் அடியோடு மாறுபடும். ஸோ தொழில் எதிரியும் சரி, வேலையில் இருந்த எதிரிகளும் சரி, இடம் தெரியாமல் மறைந்து விடுவார்கள், காணாமல் போவார்கள். ஓகேங்களா? ஸோ வேலையில் பயணம், டிராவல்ன்றது கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ வேலை நிமித்தமாக சில மாற்றத்தை சேஞ்சஸ் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. மேலும் செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய மகரத்திற்கு 7ஆம் இடம் கடகத்தில் பதியுது. ஸோ வாழ்க்கை துணை கண்டிப்பாக அடங்கும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் குறையும், அதை குறைச்சிக்க முடியும், அதில் யோகம் இருக்குது. மேலும் உறவுல மாமனுடைய உறவுமா இருந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். சொத்து பத்திரங்கள், டாக்குமெண்ட், அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் அதுலேயும் பிரச்சனைகள் உருவாகி இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டு அந்த பிரச்சனைகள் சரியாக போகும். போலீஸ் கோர்ட் கேஸ் வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு முடிவடையும். தேவையில்லாத அரசு தண்டனையில் நீங்கள் ஆளாக நேரிடலாம். அந்த நேரகாலம் இப்போ முடிஞ்சிருச்சு. அது வந்து நீங்கள் எஸ்கேப் ஆவீங்க, அது வந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஸோ வழக்குகளும் முடிஞ்சு பெறும் தருணத்தில். எல்லாத்தையும் தாண்டி விற்க முடியாத நிலத்தை விற்பது மூலமாக இந்த தருணத்தில் லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல மகராசி பிறந்த பெண்களுக்கும் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய திருமண யோகங்களும் இந்த காலகட்டம் கூடி வந்துருச்சுங்க. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி செவ்வாய் சூரியனோடு 12ல் இணையறாரு. ஸோ அரசு சம்பந்தமான காரியங்கள், அரசு வேலை, அரசு கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள், சொந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்யக்கூடிய தருணம் இது, அதை புரிஞ்சுங்க. அடுத்து குருவருடைய பார்வை கிடைக்குது. ஸோ குரு எங்க இருக்கிறார்? மகரத்துக்கு 4ல் இருக்கிறாரு. ஸோ குருவுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது. அப்போ குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. தனம், பணம் கண்டிப்பாக நம்மள கைகளில் வந்து சேரப்போகிறது. இரண்டாவது, பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான யோக வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த 12ஆம் இருந்து அயன சயன போகஸ்தானம், சரிங்களா? ஸோ புத்திர பாக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி போகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதுக்கப்புறம் தாயினுடைய உடல்நிலை சரியாகும். ஓகேங்களா? அதே போல இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கும், தொலைந்து போன உறவுகள் மீண்டும் வந்து சேரும். ஸோ இதுக்கு குரு சாதகமாக இருக்கிறாரு, செவ்வாயுடைய பார்வை கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரலாக உங்களுக்கு நடக்கும். ஸோ ஆக மொத்தம் வீரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 12ல் வந்து அமர்ந்திருந்தாலும் சூரியனோடும் குருவோடும் இணைகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக வேலை தொழில் ரீதியாக இருந்த எதிரி, கடன், நோய் பிரச்சனை குறையும். கண்டிப்பாக வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையும் சரியா போகும். சகோதர வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியா போகும். ஆக மொத்தம் பிரச்சனையை அடியோடு அழித்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறார் இந்த செவ்வாய் 12ல் மறைந்தாலும். ஸோ அதை வந்து நீங்க ரொம்ப நோட் பண்ணிக்கணும். மேலும் முருகனுடைய ஆலயங்களுக்கு படியேறி சென்று மலையேறி அந்த முருகனை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். நிச்சயமா எதிர்பாராத அளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. சரிங்களா? ஸோ நல்லது, நாம் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பதிலாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் ஆப்ஷன் தெரியாத மறக்காம செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.